அண்மைச் செய்தி. சென்னை அருகே பல்லாவரம் ஏரியில் சுமார் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகளை ஜெம் மற்றும் மியாட் மருத்துவமனைகள் கொட்டியதாக புகார் எழுந்துள்ளது. ஊடகங்களில் வெளியான இந்த செய்தியின் அடிப்படையில் 2 மருத்துவமனைகளுக்கும் எதிராக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி பாதிப்பை ஏற்படுத்திய மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ஏரியில் பல்லாவரம் ரேடியல் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் டன் கணக்கில் மருத்துவ மற்றும் உயிரியல் கழிவுகள் கொட்டப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செய்தித்தாள்களில் செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்து விசாரணை நடத்தி வருகிறது. அதன் பின்னர் மணப்பாக்கம் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு 55 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதே போன்று வேறொரு மருத்துவமனைக்கு சுமார் 28 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்திருந்தது. இதேபோல் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு எதிராகவும் அபராத நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தாம்பரம் நகராட்சி தரப்பிலும் பசுமை தீர்ப்பாயத்தில் இதனை தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் பிரசாந்த் ஹரேர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பல்லாவரம் ஏரியில் விதிகளை மீறி மருத்துவ கழிவுகள் கொட்டியது உறுதியாகி இருப்பதாக கூறி இது தொடர்பான விரிவான விசாரணை நடத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மருத்துவ கழிவுகள் முறையாக பிரிக்க தவறியதாக மியாட் மருத்துவமனை, ஜிம் மருத்துவமனை மற்றும் அந்நிறுவனங்களிடமிருந்து கழிவுகளை சேகரிக்கும் நிறுவனமான அசோக் பேப்பர் மார்ட் நிறுவன உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.